ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, எனக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 523 ஓகேவா. நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 அல்லது 2ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 எதிர்பார்த்தோம், ஆனால் 2ஆம் நம்பர் நம்ம பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பி போர்டுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கும் ஓரளவுக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸாக இருக்குது. ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி தான் இன்றைக்கி நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு வின்னிங்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா. ஓகே மக்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிக்கிங்க. வர லைக் பண்ண மாட்டேங்க. வின்னிங்ஸ் கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணுறீங்க. ஓகே மக்களே, கேரளா இண்டியா நம்பர் முதல் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண மாதிரி 13 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏவிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. திருடிஜல் 12 ரூபாய்க்கு, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 50 ரூபா. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு நமக்கு 4,50,000 தராங்க. 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2:35 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்பர் வச்சுங்க. ஓகேவா. ஓகேமல்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. நீங்கள் வீடியோஸ் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 535 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குது நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 535 போட்டுக்கிறோம். இதில் நம்ம ரொட்டேட் ஆப்ஷனை தான் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 24 போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இதில் எப்பயும் போல் நம்ம புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி நம்ம இதில் 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 535 வச்சடிகள் நமக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் நம்ம பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 939 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 939 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 939 வச்சடியில் நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 746. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 746 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 746 வச்சடியில் நமக்கு 6 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 860. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 860 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அதே நம்ம 860 வச்சடிகள் நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 523. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 523 ரூட் ஆப்ஷன் 24 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. இது மெயினாக பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பி போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 523 வச்சடிகள் நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. மெயினாக பி போர்டுக்கு வரலாம், ஆல் போர்டுக்கு 1 6 எண்ணி ஒரு நம்பர்ஸ் வரலாம், இல்லை 2 நம்பருமே வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. நாளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பரும் மெயினான நம்பராக இருக்குது. நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா சார்ட் கேசிங்லேயே வருது, கால்குலேட்டர் மெத்தட்லேயே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இது நேற்று போட்ட மெத்தட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பாஸ் ஆகக்கூடிய மெத்தடு தான் அந்த மெத்தடு. ஓகேவா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பி போர்டுக்கு வரலாம். கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், அளவோடு பயன்படுத்துங்க. ஓகேவா. ஓகே நம்மளை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நம்பர் ஆல் போர்டு தான் நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து 1ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டு அல்லது சி போர்டில் ரொம்ப பெண்டிங்லேயே இருக்குது. ஆனால் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு தான் இருக்குது. நாளை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, ஆல் போர்டுக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க மாதிரி இருக்குது. 6ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. ஓகே, அடுத்தபடி
பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சுக்கலாம். ஓகே, 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 26 வச்சு எடுக்கிறோம். இன்னும் வந்து 24 வச்சு எடுத்தோம். இப்போ 26 வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 535 வச்சு அடிக்கல நமக்கு 9 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 939. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 ரூட் ஆப்ஷன் 26 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 939 வச்சு அடிக்கல நமக்கு 9 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 746. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 746 ரூட் ஆப்ஷன் 26 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அதே நம்ம வந்து 746 வச்சு அடிக்கலாம் நமக்கு 8 6ன்னு கிடச்சி. 8ஆம் நம்பர் ஏ போர்டு அல்லது பி போர்டில் 6ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 860 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 860 ரூட் ஆப்ஷன் 26 வச்சு அடிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 860 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 1 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 523. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 ரூட் ஆப்ஷன் 26 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 523 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சு அடிக்கல நமக்கு 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஏ போர்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது 8ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு, அடுத்து 5ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு. ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸாக நமக்கு வந்து ஏ போர்டு தான் நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு 5 நாள் ரிசல்ட் தான் எடுத்துருந்தோம். நாளை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 8ஆம் நம்பர் வந்து ஏ போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் 7ஆம் நம்பர் ரொம்பவே எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. என்னோட 2 கணிப்புலையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏ போர்டுக்கு 7 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 71 76 இந்த 2 நம்பர் நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வரலாம். ஆனால் சி போர்டுக்கு 7 போகிறதுக்கு வந்தால் நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏபிக்கு 71 76 இந்த 2 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா நான் 1 6 கொடுத்துருக்கேன். இது பி போர்டுக்கு வரலாம், ஆல் போர்டுக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு 7 அல்லது 8 இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, போர்டு மாறி கூட சில டைம் வரலாம். இந்த 7ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரணும். ஆனால் மெயினாக ஏ போர்டுக்கு வர மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஏசிக்கு 4 நம்பர் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 17 71 67 76 18 81 68 86ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே மக்களே, இன்றைக்கி நான் பாக்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரே ஒரு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 3மே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். 6 1 அல்லது 7 இந்த 3 நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். இதுலேருந்து 2 நம்பர்ஸ் இல்லை 3 நம்பர்ஸுமே வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. நாளைக்கு இந்த 1ஆம் நம்பர் தான் கொஞ்சம் வந்து பெண்டிங் நம்பர். இது வந்து வரத்துக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. மக்களே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு நம்ம வந்து பாதியில் வந்துடலாம். இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு. ஓகேவா. இன்றைக்கி யார் வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்துடலாம். அதேமாதிரி இன்றைக்கி ரிசல்ட் 523. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகேந்திரன் பவ்யா ஒரு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஆல் போர்டு 3 நம்பர் வந்து அருமையான ஒரு வின்னிங்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காப்புல. ஒரு தரமான வெட்டின்னு தான் சொல்லுவேன். ஆனால் சிங்கிள் நம்பர் மேக்ஸிமம் அதிகபட்சமாக எடுக்க முடியாது, எப்போயாச்சும் தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முகமது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 7 நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு அருமையாக ஒரு 2 நம்பர் சூப்பராக வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹரிகௌதம் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5-2 கொடுத்துருக்காப்புல. நமக்கு வந்து 5-2 2 நம்பருமே வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அப்படியே ஏபியில் வச்சுருந்தா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஆல் போர்டுக்கு 82 ட்ரை பண்ணிட்டாப்புல. ஒரு 52 ட்ரை பண்ணியிருந்தாப்புனா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரும் அப்படி தான் கொஞ்சம் சி போர்டுக்கு நம்ம 5 எதிர்பார்த்தா நம்ம ஏ போர்டுக்கு அடிச்சுட்டாங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நம்பர்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் இன்னும் ஒரு நம்பர் வந்து 3ஆம் நம்பர் மட்டும் போட்டிருந்தாப்புல 0க்கு ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுத்துருப்பாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் 0 போட்டப்பல இதில் 3 சி போர்டு வச்சுருக்கலாம். நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி போட்டிருந்தோம்னா ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். அன்றைக்கி கொஞ்சம் ட்ராப்பானவர் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல நினைக்கிறேன், 523. ஆனால் நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் டெய்லியுமே மேக்ஸிமம் வின்னிங் கொடுப்பாப்புல. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து அதிகம் கொடுக்கல. ஆனால் நிறைய பேர் வின்னிங் கொடுத்துருக்காப்புல. மெயினாக வந்து சிங்கிள் போர்டு மகேந்திரன் போய் சிங்கிள் ஷாட்டு. அடுத்து ஹரிகௌதம். ஆனால் இன்றைக்கி வந்து பாப்பனவங்க தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெயினாக கொடுக்குறீங்களா? ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.